அன்னைய 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். வேதியியலின் வகைகளை ஏற்கனவே 2 வகுப்புகள் பார்த்தாச்சு. இன்றையோட இது பாடம் முடியுது. அதாவது வினைகளின் வகைகளை பார்த்தோம். இப்ப சமநிலையின் பண்புகள். சமநிலைன்னு என்ன சொன்னோம்? முன்னோக்கு வினையும் பின்னோக்கு வினையும் வினை நடைபெறும் பொழுது செறிவு அதிகமாக இருக்கும், குறைவாக இருக்கும். ஆனால் வினை நடைபெறும் ரெண்டு சமமாக இருக்கும். அதெல்லாம் சமநிலை அப்படின்னு சொல்றோம். இப்ப சமநிலையினுடைய பண்புகள்னா என்ன? வேதி சமநிலையில் முன்னோக்கு வினை, அம்புகுறிக்கு முன்னால் இருக்கிறது முன்னோக்கு வினை, அம்புகுறிக்கு பின்னால் இருக்கிறது பின்னோக்கு வினை. இந்த 2 வேகமும் சமமாக இருக்கும். நேரத்தை பொறுத்து வேதிவினை அழுத்தம், செறிவு, நிறம், அடர்த்தி, பாகுநிலை மாறாமல் இருக்கும். வேதி சமநிலை என்பது ஒரு இயற்கை சமநிலைன்னு சொல்லுவோம். அதாவது முன்னோக்கு வினையும் பின்னோக்கு வினையும் நிலையாக இருக்கும், எப்பொழுதும் நிலையாக இருக்கும். இயற்பியல் சமநிலையில் மாறாத கன அளவை பெறும். இயற்பியல் சமநிலையில் மாறாத கன அளவை பெறும். இதுதான் சமநிலையினுடைய பண்புகள் அப்படின்னு சொல்றோம். சமநிலைனா என்ன? சமநிலையினுடைய பண்புகள். இப்ப நீரினுடைய அயனி பெருக்கம். நீரின் அயனி பெருக்கம், நீர்னாலே H2O. H2O பிளஸ் மைனஸ் இருக்கு. இப்ப நீரின் சுய அயனியாதல். அயனியாதல் என்பது 2 மூலக்கூறுகள் இணைந்து அயனிகளை உருவாக்கும். நீர்ல இருக்கக்கூடிய 2 மூலக்கூறுகள் இணைந்து அயனிகளை, அதாவது ஹைட்ரஜன் பிளஸ் அயனி, ஹைட்ராக்சைடு மைனஸ் அயனி என்பதை உருவாக்கும். அதுதான் H பிளஸ் OH மைனஸ். இது ரெண்டும் என்னன்னாக்க H2O ன்னு சொல்றோம். அப்ப அமிலத்தன்மையும் காரத்தன்மையும் இருக்கு நீர்ல. அதான் நீரின் அயனி பெருக்கம். இதனுடைய பெருக்கு தொகையே ஒன்று இருக்கு. 1 × 10⁻⁻16 அப்படின்னு சொல்றோம் நீரின் அயனி பெருக்கத்தின் மதிப்பு. அப்ப பிளஸ் ஹைட்ரஜன்ல 7, ஹைட்ராக்சைடுல 7, 2 சேர்ந்து 1 × 10⁻⁻7 அமிலம், 1 × 10⁻⁻7 காரம். இது ரெண்டினுடைய பெருக்கு தொகை நீரின் அயனி பெருக்கம் அப்படின்னு சொல்றோம். இப்ப pH அளவு, அதாவது பொதுவா pH அளவு, பொது நிறங்காட்டி pH அளவுன்னு சொல்லி தாள வச்சு pH னுடைய அளவை கணக்கிடுறோம். இத 1909ல எஸ்பிஎல் சார்லசன் என்ற அறிவியல் அறிஞர் இந்த பொது நிறங்காட்டியின் pH அளவுகோலை வெளியிட்டார். அதாவது pH அளவீடுனாலே 0 முதல் 14 வரைன்னு சொல்றோம். 0ல இருந்து 14 வரை pH அளவு. இதுல 0ல இருந்து 7 வரை, 7க்கு குறைவா இருக்கிறதா அமிலம்னு சொல்றோம். H பிளஸ் ஐ 7ஐ விட அதிகமாக இருந்தால் அது OH மைனஸ் ஐ அப்படின்னு சொல்றோம். H பிளஸ் OH மைனஸ், 7ஐ விட குறைவு அமிலம், 7ஐ விட அதிகம் காரம். இது ரெண்டு சேர்ந்தா pH இன் அளவுகோல்னு சொல்றோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு pH மதிப்பு இருக்கு. இப்ப சிட்ரிக் அமிலம், எலுமிச்சம்பழம்னு பாத்தீங்கன்னா 2 குலர். அப்ப அமிலத்தன்மையில வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா வாயுல இருக்கக்கூடிய உமிழ் நீர்னு சொல்றோம். அது 6.5 இருந்து 7.5. அப்ப அது அமிலத்தன்மை. அடுத்தது பாத்தீங்கன்னாக்க இப்ப ரத்தம், மனித குருவியின் ரத்தம்னு சொல்றோமா இல்லையா, அது 7.35 இருந்து 7.45. அப்ப 7 இருந்தா அமிலம், 7க்கு மேல இருந்தா காரம்னு சொல்றோம். இப்ப கடல் நீரின் pH மதிப்பு 8.5ன்னு சொல்றோம். சமையல் சோடாங்கிறது 10.5, அதெல்லாம் காரம். வீட்டு உபயோக அமோனியாங்கிறது 12. இப்படி ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த pH அளவை வச்சு சொல்றோம். இப்ப நீருக்கு பார்த்தீங்கன்னா 7, pH அளவு 7. 7னாலே அது அமிலத்தன்மையும் இல்லை, காரத்தன்மையும் இல்லை, அது நடுநிலைத்தன்மை உடையது. அதனாலதான் அமிலத்தன்மையும் காரத்தன்மையும் இணைந்திருக்கிறதுனால தான் நம்ம அதிக அளவு குடிக்கிறோம். இதெல்லாம் pH மதிப்புன்னு சொன்னா pH மைனஸ் லாக் பேஸ் அண்ட் மல்டிப்ளஸ்னு சொல்றோம். இது pH மதிப்புன்னு சொன்னா ஹைட்ரஜன் பிளஸ் அயனியை 10
10 அடிப்படையாக கொண்ட மடக்கையின் எதிர்மதிப்பு ஆகும். இதுதான் pH அளவீடு. ஹைட்ரஜன் பிளஸ் ஐடியை 10 அடிப்படையாக கொண்ட மடக்கையின் எதிர்மதிப்பு மைனஸ். ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங் இருக்கு. இதுதான் pH அளவீடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த pH அளவீடு வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துறோம். எல்லாத்துலயுமே பயன்படுத்துறோம். இப்ப பாத்தீங்கன்னா மனித ரத்தம் ஏற்கனவே சொன்னேன் 7.35 இருந்து 7.45. இதுதான் லெவல் pH அளவு. இதை விட அதிகமானாலும் நோய், இதை விட குறைஞ்சாலும் மனிதன் வந்து உடல்ல நோய் ஏற்படுவதற்கு காரணமாக அமையும். இதான் நார்மல் சொல்றோம். 7.35 இருந்து 7.45 வரைக்கும் வீரியம் குறைந்த காலம். இதுக்கு மேல போனாலும் சரி, இதுக்கு குறைஞ்சாலும் சரி நோய் ஏற்படும். 5.5னா மனிதன் நோய் ஏற்படுது அப்படின்னு அர்த்தம். இப்ப மனித செரிமானம், இப்ப நம்ம வயிற்றினுடைய இரைப்பையில் வந்து HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்ற அமிலமானது சொல்றது. அதனுடைய pH அளவீடு 2. இது 2 இருக்கிறதுனால தான் வீரியம் மிகுந்த அமிலம்னு சொல்றோம். அது இருக்கிறதுனால தான் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களையும் சிதைக்கிறது அப்படின்னு சொல்றோம். அந்த HCl அமிலம் தான் நம்ம சாப்பிடுறத செரிமானத்தில் பங்கு கொள்ளக்கூடியதுன்னு சொல்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சிதைவுக்கு காரணம். இப்போ பச்சிதைவுனாக்க வாயில இருக்கக்கூடிய உமிழ்நீர் 6.5 இருந்து 7.5 சொன்னோம். இந்த 6.5 இருந்து 7.5 உமிழ்நீர் வந்து இப்போ அமிலம் நீருக்கு அடுத்தபடியாக நம்ம அதிகமாக குடிக்கிறது உமிழ்நீர். அது அமிலத்தன்மையும் காரத்தன்மையும் இருக்குது அப்படின்னு சொல்றோம். இந்த உமிழ்நீரில் 6.5 to 7.5 இப்போ வந்து இதை விட குறைந்தால் 5.5 இருக்குன்னு வச்சுக்காங்க. இந்த பல்லுல வந்து பச்சிலை இருக்கும். எனாமல் இருக்கிற பகுதி இருக்கு இல்லையா, உடல்லே கடினமான பகுதி பல்லுல மேல படிச்சிருக்கக்கூடிய எனாமல், அது கடின தன்மையுடையது. அதுல வந்து பாதிப்பு பச்சிலை ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும். அப்ப அதை பராமரிக்கப்படணும். அடுத்தது மண்ணின் pH மதிப்பு. மண்ணுல pH மண்ணா அமிலத்தன்மையுடைய மண் இருக்கு, காரத்தன்மையுடைய மண் இருக்கு. இப்ப அமிலத்தன்மையுடைய மண் அப்படின்னாக்க நெல் வாழை கட்டணும் 7 காரத்தன்மைனாக்க 7க்கு மேல 16 வரை. அதுல வந்து காரத்தன்மையுடைய மண்ணுனாக்க எலுமிச்சம்பழம் விளையும். இது ரெண்டுலையும் அமிலத்தன்மை காரத்தன்மை இது ரெண்டுலையும் எது விளையும்னா கரும்பு விளையும் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மழைநீரின் pH மதிப்பு. மழைநீரின் pH மதிப்புனாக்க ஏற்கனவே தூய நீர்னாலும் மழை நீர்னாலும் pH மதிப்பு 7 அப்படின்னு சொல்றோம். இந்த 7 இருந்துச்சு அப்ப அமிலத்தன்மையும் இல்ல காரத்தன்மையும் இல்ல. அதனாலதான் H+ OH- இது ரெண்டு சேர்ந்தது H2O சொல்றோம். இப்ப மழைநீரின் pH மதிப்பு 7. 7 விட குறையவும் கூடாது அதிகமா. அதனாலதான் அதிக அளவு நாம மழை நீரை குடிநீரா நாம குடிக்கிறதுக்கு காரணம். இது எல்லாம் pH மதிப்பு வந்து பராமரிக்கப்படணும். இதை விட அதிகமானாலும் நோய், இதை விட குறைஞ்சாலும் நோய்கள் ஏற்படும். இதை தெரிஞ்சுக்கிறதுனா pH அளவுகோலானது நமக்கு பயன்படுத்தப்படும்.